திரும்பவும் அதாவது மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தகவல்கள் உள்ள வர வர இடி மாதிரி பாத்தீங்கன்னா விஷயங்கள் இறங்குது. அப்படியே பார்த்தா தங்கத்தினுடைய விலை உச்சத்துக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன், முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் தான். சோ ஒரு வார் நடத்துறதாகட்டும், ட்ரேடு வார் நடத்துறதாகட்டும், ஏதாவது மெசேஜ் சொல்றதாகட்டும், இல்ல இப்போ டாக்ஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் மாத்துறது ஆகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன ஆகுது அப்படின்னும் போது அந்த ட்ரேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பாதிப்பு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு தங்கத்தின் மேலையும் வருது. அண்ட் இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா 160 ரூபாய் கிராமுக்கு ஏறி 66,400 சில்லற அளவுக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை பயங்கரமா அமேசிங் ரேட்டுக்கு ஏறிடுச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. 8,000க்கு மேல 400 கிட்டே வந்துருச்சு. 8,400 கிட்ட. இதுல என்ன அது இவ்வளவு ரேட்டா தங்கம் ஏறுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்மலாம் ஒரு 90s கிட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய ஒரு ரொம்ப அசம்ஷன் எல்லாம் பார்க்கும்போது 2 கிராம் 1 கிராம்லாம் ஈஸியா வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு பவுன் ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு 25,000 அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பவுன்லாம் அவ்வளவு ரொம்ப கம்மியா தான் இருந்தது. 20,000லாம். சோ இந்த மாதிரி இருந்து நம்ம பார்த்துட்டு ஒரு இப்ப நல்ல விவரம் தெரிஞ்சு அந்த ரேட்டுக்கு பார்த்தோம். நல்லா அதே விவரம் தெரிஞ்சு பார்த்தா இப்ப எவ்வளவு ஒரு ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்பெல்லாம் வாங்க முடியுமா? 4 மடங்கு ஏறி போச்சுன்னும் போது எப்படி அதுக்கு ஏத்த அளவுக்கு நம்மளுடைய வருமானங்கள் கூடுதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம அதே வாழ்க்கை தரத்துலதான் இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளோட சுத்தி இருக்கிற பால், பில்லு, தங்கம், வெள்ளி அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஏறும் போது இங்க என்ன நடக்குது அப்படின்றதுதான் பல கட்சிகளும் பல பேரும் பேசும் பொருளா இருக்கிறது. சோ நிறைய வேலை வாய்ப்புகளை தமிழகத்துக்கு கொண்டு வாங்க, நிறைய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எங்க எல்லாருக்கும் வாழ்க்கை தரம் உயரட்டும், இந்த விஷயங்களும் சேர்ந்து உயர்ந்தா பரவாயில்ல, அதை மட்டும் ஏத்திட்டு இருக்கிறீங்க, எங்களுடைய தரம் என்ன அப்படின்றது மக்களால கேட்கப்படுற ஒரு கேள்வியாகவும் இருக்கு. சோ அந்த வகையில இப்போ தங்கத்தை வந்து நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு சூழல் அங்க தானவே கிரியேட் ஆனதுனால ஒரு தங்க நகை கடைகளே பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மவுஸ் இல்லாம கொஞ்சம் டார்க்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏன்னா அந்த தங்கத்தினுடைய விலை இன்னும் ஏறும் அப்படிங்கிறாங்க பெரிய பெரிய அட்வைசர்ஸ் எல்லாருமே. சோ என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாத்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல விவரம் தெரிஞ்சு தங்கத்தினுடைய விலை எவ்வளவு இருந்துச்சு ஒரு பவுன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ so much for watching this video. Bye bye.